எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். நான் உங்கள் முத்தையா கார்த்திகேயன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் வெல். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். பொதுவாக நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போன உடனே இப்போ உள்ள பசங்கள்லாம் ரொம்ப இந்த மெனு கார்டை கொடுங்கன்னு கேட்பாங்க. மெனு கார்டை கொடுத்த உடனே அவங்க ஃபஸ்ட்டு நிறைய பிள்ளைங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் அப்படிம்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹோட்டலில் தான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே ஹோட்டலில் வாங்குகிற ஃப்ரைட் ரைஸை விட அருமையான சுவையில் ஒரு ஃப்ரைட் ரைஸு நம்ம வீட்டிலே எவ்வளோ சிம்பிளாக பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க போகலாமா? எஸ், இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருக்கிறேன். யூனிட் சூடாக இருக்குது. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு ஸ்பூனும் கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் எக்ஸஸாக ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் பூண்டு அப்படி மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஃபைன் சாப்பிங், அதுதான் அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இதுக்கு. ஃபைன் சாப்பிங் அப்படி ஃப்ரை பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் ஆனியன், அதுவும் ஃபைன் சாப்பிங் தான். ஃபைன் சாப்பிங். சில பேர் ஃப்ரைட் ரைஸுக்கு ஆனியன் போட மாட்டாங்க. ஆனால் ஃபைனாக ஆனியனை சாப் பண்ணி போடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஆனியன் போடும்போது எப்போதுமே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டுக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபைன் சாப்பிங் ஆஃப் கேரட், ஃபைன் சாப்பிங் ஆஃப் பீன்ஸ், அப்படி ரொம்ப பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ், அப்புறம் பொடியாக நறுக்கின கேப்சிகம், குடை மிளகாய். இப்போ இந்த குடை மிளகாயிலே உங்களுக்கு 2-3 கலர் வேணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னா ஒரு எல்லோ, ரெட்டு, அதெல்லாம் கூட நீங்கள் ஃபைன் சாப்பிங் பண்ணி வச்சுக்கலாம். குடை மிளகாய் பிடிக்காதுன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. பட் மினிமம் இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கிறது நல்லது. இந்த வெஜிடபிள்ஸை என்ன பண்ணலான்னா, ஒரே ஒரு நிமிடம் அப்படி மூடி வச்சுப்போம். நாட் ஈவன் 1 minute, ஜஸ்ட் ஒரு 10 seconds மூடி வைக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆச்சுது. மூடி எடுத்து வச்சாச்சு. இதை ரொம்ப குக் பண்ணக்கூடாது. அதாவது வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வரைக்கும் நீங்கள் அந்த ரைஸை சாப்பிடும்போது அந்த ஒரு க்ரன்ச்சின்னு சொல்லுவாங்களே, அந்த க்ரன்ச்சியாக இருக்கணும். கொஞ்சம் அப்படியே கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஏற்கனவே ரைஸ் தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு 75% to 80% வரைக்கும் உதிரியாக குக் பண்ணி வச்சுருக்குறோம். அழகாக இங்கே பாருங்கள், உதிரியாக குக் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த ரைஸ் உங்கள் தேவைக்கு நீங்கள் போட்டுங்க. போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் சால்ட்டு அப்படி கிளறி விடுங்க. ஹோட்டலில் உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக என்னெல்லாமோ சேர்ப்பாங்க, அது எதுவுமே இதில் தேவையில்லை. எவ்வளோ கிளியராக அந்த கலர் எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ தான் நீங்கள் அந்த ஹோட்டல் ஸ்டைல்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு சோயா சாஸ் அப்படி ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் வினிகர், கொத்தமல்லி, உங்களுக்கு தேவையான கொஞ்சம் போல் ஒரு கரம் மசாலா தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா அப்படி லைட்டாக ஒரு கரம் மசாலா அப்படி லைட்டாக மேலே அப்படி தூவி விடலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ லைட்டாக பெப்பர், இந்த பெப்பர் காரம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அந்த மிளகோட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். லைட்டாக அப்படி தூவி விட்டாலே போதும். விட்டுட்டு அப்படி ஒரு கிளறிடுங்க. பாருங்கள், எங்கேயுமே அடி பிடிக்காமல் அழகாக வருது. பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரைட் ரைஸ் நமக்கு இன்றைக்கி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரே ஒரு நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் எல்லாமே சேர்ந்து
அந்த குக்காயை ஒரு அரோமாவை க்ரியேட் பண்ணும். ஜஸ்ட் ஒரு 1 minute மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். எஸ், இப்போ பாருங்கள், இறக்கும்போது நீங்கள் எப்போதுமே என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் வெங்காயத்தாள், அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். வெங்காயத்தாள் கொஞ்சம் அப்படி கட் பண்ணி அப்படியே அந்த இலையை மட்டும் நீங்கள் போட்ட அப்புறம் இதுக்கு தண்டு போடணுங்கிறது அவசியம் கிடையாது. எஸ், நவ் யுவர் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் இஸ் ரெடி. இப்போ இதே மாதிரி ஒரு ரெசிபி உங்கள் வீட்டிலே நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க நீங்கள். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம பிள்ளைங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு உணவை நம்ம கொடுத்தோம்னா பேரண்ட்ஸ் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. அது இப்போ ஸ்கூல் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது, அவங்களுக்கு விதமாக டெய்லி கொடுக்கணும். அதனால தான் குழந்தைகளுக்கு பிடித்த உணவாக வந்து இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம். இன்னொரு இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ரெசிபியில் அடுத்த எபிசோடில் நமக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.